நம்ம சேனலில் இன்றைக்கி வாயில் போட்டதும் கரையக்கூடிய அருமையான டேஸ்ட்டில் அதே சமயம் சாஃப்டான கல்யாண வீட்டு கேசரியத்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பவுலில் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு ஹீட் பண்ணிக்கணும். தண்ணி ரொம்ப பாயில் பண்ண விட வேணாம். ஓரளவு ஹீட் ஆகி கொதிக்கிற ஸ்டேஜில் வரும்போது வேறு ஸ்டவ்வில் மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரைங் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 20 எண்ணிக்கை அளவில் முந்திரி பருப்பை போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதும் ஒரு 15 எண்ணிக்கை அளவில் கிஸ்மிஸ் போட்டு அதேமாரி ரோஸ்ட் பண்ணிக்கணும். முந்திரி பருப்பு கோல்டன் கலரில் வரணும். கிஸ்மிஸ் முட்டையாக இந்த மாதிரி பபிள் மாதிரி வரும். அந்த சமயம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஃப்ரைங் பேனில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெயும் 1/4 கப் அளவுக்கு நெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹீட் ஆனதும் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, லைட்டாக ஹீட் ஆனதும் 1 கப் ரவையை போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்த ரவையாக இருந்தாலுமே இந்த மாதிரி நெய்யும் எண்ணெயும் ஊற்றி வறுக்கணும். எண்ணெய் ஊற்றுறது கேசரி ஆறின பிறகுமே சாஃப்டாக இருக்கும். இதுக்கு நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ ஊற்றக்கூடாது. வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய் தான் ஊற்றணும். ரவையை கட்டாயம் ஒரு 5 நிமிடம்னாலும் வறுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக ரவை கலர் மாதிரி வரும். அதுவும் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் ப்ரௌன் ஆயிரும். இப்போ ரவை வறுபட்டதும் 1.25 கப் அளவுக்கு ஜீனி போட்டுக்கோங்க. 2 கப் அளவுமே போடலாம், நல்லா தித்திப்பாக இருக்கும். 1.25 கப்புனா கரெக்டான அளவாக இருக்கும். சீனியும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் கிண்டி விட்டுட்டதும் அடுத்து நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி 3 கப், அதாவது 1 கப் ரவைக்குன்னா 3 கப் தண்ணி சரியாக வரும். இப்போ தண்ணி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஜீனி எல்லாம் கரைஞ்சிரும். ஜீனி எல்லாம் கரைஞ்சி இது பண்ண பிறகு ஆரஞ்சு கலர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு கலரில் குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூவை ஊற வச்சு அதையுமே சேர்த்துக்கோங்க. ஆர்டிஃபிஷியலாக வேறு எந்த கலரும் சேர்க்க வேண்டியதில்லை. ரவை 7லேருந்து 8 நிமிடத்துலையுமே நல்லா வெந்துடும். இனிப்பினால் பிஞ்சளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெய்யில் 1/4 கப் மிச்சம் இருக்கிறத அந்த நெய்யையும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஊற்றிருக்கிற நெய் ஃபுல்லாக கேசரி அப்படியே உறிஞ்சிடும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நெய் நம்ம ஊற்றின நெய் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் கிண்டி விடணும். இப்போது டேஸ்ட்டான வாயில் போட்டதும் கரையக்கூடிய கல்யாண வீட்டு ரவை கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த கேசரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆறின பிறகுமே சாஃப்டாக இருக்கும். இந்த கேசரியை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. 1 2 3 4